ஹலோ காய்ஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து லூமியானில் ப்ராப்பராக எப்படி லேண்ட்ஸ்கேப் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஏன்னா லேண்ட்ஸ்கேப் தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். லேண்ட்ஸ்கேப் நீங்கள் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னாலே உங்களோட எக்ஸ்டீரியரை வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வந்துடலாம். இதுக்கு முன்னாடி என்னென்னா பேசிக்காக எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும் வியூபோர்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு வியூபோர்ட் கண்ட்ரோல் நீங்கள் ஸ்பீடாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் லேண்ட்ஸ்கேப் க்ரியேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கேமிங் விளையாடுற மாதிரியே தான் இருக்கும். உங்களோட அதாவது லூமியான் ஓப்பன் பண்ணோன்னா டார்கெட் பாயிண்ட் சென்டரில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த டார்கெட் பாயிண்ட் தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஏன்னா இந்த டார்கெட் பாயிண்ட்டு நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த சப்ஜெக்டை நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு போகலாம். இல்லைன்னு நினச்சிக்கோங்க, இப்போ நான் வந்து இந்த மரத்துக்கிட்ட போகணுன்னு நினைக்கிறேன், ஆனால் டார்கெட் பாயிண்ட் வேறு இடத்துல இருக்குன்னா எனக்கு கீபோர்டை என்ன தான் பண்ணாலும் கொண்டு வர முடியாது. அப்படின்னா உங்களோட டார்கெட் பாயிண்ட்டை கரெக்டாக அந்த இடத்துல கொண்டு வாங்க. இப்போ டார்கெட் பாயிண்ட்டை கரெக்டாக அந்த இடத்துல வைக்கணும்னா லெஃப்ட் மவுஸ் பட்டனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ இந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிட்டீங்கனாலே போதும், ஸ்லோவாக ஃப்ரண்ட்டில் போகும். அந்த டார்கெட் பாயிண்ட்டை பார்த்து தான் போகும். இப்போ பேக் வரணுன்னா எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அப்படியே பின்னாடி வந்துடும். இப்போ லெஃப்ட் மவுஸ் பட்டனை நாங்கள் மூவ் பண்ணவே நீங்கள் ஃப்ரண்ட்டு அதாவது டபிள்யூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம மூவ் பண்ணிட்டு போகலாம். இப்போ எனக்கு டார்கெட் பாயிண்ட்டு எங்கெங்கே இருக்குது, இப்போ அந்த சேர் கடியில் போகணுன்னு நினச்சிக்கோங்க. என்னோட டார்கெட் பாயிண்ட்டை நான் மூவ் பண்ணிவிட்டு போக பார்த்தீங்களா கரெக்டாக வந்தாச்சு. இப்போ பின்னாடி வரணுன்னா அப்படியே அழகாக நீட்டாக கொண்டு வந்துடலாம். இதுதான் வந்து டார்கெட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி கொண்டு வந்தாலே போதும். டார்கெட் பாயிண்ட் ஒன்று தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தெரிஞ்சாலே வந்து ரொம்ப ஈஸியாக கொண்டு வந்துடலாம். சரி, இதோட லேண்ட்ஸ்கேப் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து காஞ்சி போன மாதிரி ஒரு ஃபீல் வருது. இதை எனக்கு க்ரீனிஸாக மாற்றணும் அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு ஏதாச்சும் பர்டிகுலராக இந்த ஏரியாவை மட்டும் க்ரீனிஸாக மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஈஸியான மெத்தடு. இப்போ லூமியான்னாலே 4 டைப்பில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். அதுதான் வந்து லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஒன்று வந்து கண்டென்ட் லைப்ரரி. கண்டென்ட் லைப்ரரியில் டோட்டலாக வந்து நீங்கள் அசட்ஸ் எல்லாமே வந்து லோட் பண்ணிக்கலாம். வேறு சாஃப்ட்வேரில் க்ரியேட் பண்ணுறதையும் வந்து FBX ஃபார்மேட்டை லோட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறது. இதில் தான் வந்து நேவிகேஷன் கண்ட்ரோலும் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் அப்படிங்கிறது. டோட்டலாக சப்ஜெக்டில் என்னென்ன டிஃபால்ட்டாக இருக்கிற மெட்டீரியல் அப்ளை பண்ண முடியாது. நம்ம இம்போர்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நீங்கள் மெட்டீரியல் எல்லாத்தையுமே வந்து லோட் பண்ணிக்கலாம். பர்டிகுலராக அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணால் போதும். இப்போது இங்கே நான் இந்த கிளாஸை சூஸ் பண்ணிவிட்டேன், கிளாஸுக்கு கிளாஸ் மெட்டீரியல் வந்து லோட் பண்ணலாம். இந்த மாதிரி பர்டிகுலராக நம்ம எந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வேணாலும் லோட் பண்ணி கொண்டு வரலாம். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா போதும், அதை விட்டு வெளியே வந்துடும். இது இல்லாமல் மூணாவது பார்த்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப்பில் தான் வந்து நம்மளோட கிரவுண்டை ஃபுல்லாகவே வந்து டோட்டலாக மாடிஃபை பண்ணி கொண்டு வரது. இது வந்து லேண்ட்ஸ்கேப்புக்கு அப்புறம் வெதர் கண்டிஷன். வெதருங்கிறது வந்து மேலே ஸ்கை, க்ளவுடு, இது எல்லாத்தையுமே சன்லைட் எந்த டைரெக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும். இப்போது லேண்ட்ஸ்கேப் போயிடலாம். நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பை 4 டெக்ஸ்சர் வந்து ஒரே அட் அ டைமில் வந்து உங்களால் அப்ளை பண்ண முடியும். 4 டெக்ஸ்சரில் பில்தர அதாவது கிராஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து லோட் பண்ணலாம். சாண்டு இந்த மாதிரி இதெல்லாம் லோட் பண்ணலாம். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரீ டெம்ப்ளேட்டும் இருக்குது. ஓவராலாக லேண்ட்ஸ்கேப்பவே மாற்றிருக்கு. டெம்ப்ளேட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிக்சர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சூஸ் லேண்ட்ஸ்கேப், இவங்களே கொடுத்துருக்க டெம்ப்ளேட். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது டிஃபால்ட்டாக இவ்வளோ டெம்ப்ளேட் இருக்குது. இப்போ இந்த டெம்ப்ளேட்டில் எனக்கு இந்த க்ரீனிஸாக இருக்குதுல்ல, ஜஸ்ட் அதை நான் ஒரு கிளிக் மட்டும் பண்ணுறேன். அட் அ டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் ஃபுல்லாகவே வந்து க்ரீனிஸாக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். பார்த்தாலே அதே அசட்ஸ் எல்லாம் அதுதான், ஆனால் லேண்டு மட்டும் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஆனால் இந்த லேண்டு மாறிடுச்சு. இப்போ லாங் ஷாட்டில் போகும்போது இது என்ன டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்குது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் கிட்டத்தட்ட கீழே பாருங்கள் 4 டெக்ஸ்சர் கொடுத்தாங்க. இந்த லேண்டுக்கு இந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் வேறு லேண்டுனா நீங்கள் சாண்ட் இருக்கிற மாதிரி கொடுத்தோன்னா இந்த மாதிரி மாறிடும். டைப் வந்து நீங்கள் எந்த மாதிரி வேணாலும், ஸ்னோ மாதிரி வேணும்னாலும் கூட ஸ்னோ எஃபெக்ட்டு அந்த ஃபீல் வந்து கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். நான் க்ரீனிஸ் இருக்கிற மாதிரியே கொண்டு வந்துடுறேன். இதில் வந்து எனக்கு ரூட் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரூட் போடலாம். ரூட்டுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரஷ் கண்ட்ரோல் வந்து இங்கே இருக்கும். ப்ரஷ்ஷோட சைஸு எந்த அளவுக்கு சின்னது பெருசு, இது ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் ஹார்ஸாக ஸ்பீடாக அமுத்தணுமானுங்கிறது, ப்ரஷ்ஷோட சைஸ் அது எவ்வளோ சாஃப்ட்னஸ்ஸு ஹார்ட்னஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. இதில் மொத்தமாக 4 ஏரியா கொடுத்துருக்குறாங்க. இதில் இந்த தேர்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எது வேணாலும் மாற்றிக்கலாம். இதுதான் மாற்றணும் அப்படின்னு கிடையாது. நான் இந்த தேர்டு ஒன்றில் வந்து மண் இருக்கிற மாதிரி கொண்டு வந்துடும். ஏன்னா ஒரு ரூட் வரணுங்கிறதுனால இங்கே இருக்குது பார்த்தீங்களா, எகிப்து ஸ்டாண்டு அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். இல்லை வந்து நார்மல் ஸ்டாண்டு அதையும் கூட நீ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே டெக்ஸ்சர் சேஞ்ச் ஆகிருச்சா, அப்படியே டாபிக் போய்க்கலாம். எங்கிருந்து எனக்கு சேஞ்ச் ஆகணும், எனக்கு இங்கிருந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு இதுதான் செலக்ட் பண்ணிக்கலான்னு பாருங்கள். இங்கிருந்து அப்படியே ட்ராயிங் பண்ணுங்கள்.
அப்படியே அந்த கிராஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அந்த இடத்துல இருந்து ஒரு ரூட் வந்து கிடச்சிரும். எங்கே நீங்கள் ரூட் போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரியே வந்து இடத்துல ஒரு இது. இப்போது ப்ரஷ்ஷோட நல்லா குயிக்காக எனக்கு வந்து கிராஸ் வரணும் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல போட்டுடலாம். இந்த இடத்துல வேண்டாம், கொஞ்சமாக இந்த இடத்துல தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற லேண்டுக்கு கரெக்டாக இருக்கும். இங்கிருந்து ஏன்னா ஹார்ட்னஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய குழி வந்துருச்சு. இதை ரொம்ப சின்னது பண்ணிங்கன்னா லைட்டாக குழி வர ஆரம்பிக்கும். இப்போது ஷார்ப் எட்ஜஸ் தான் வருது. அப்படிங்கும்போது கடைசியாக ஸ்மூத் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்மூத்தை வச்சு ரப் பண்ணிங்கன்னா போதும், நல்ல ஒரு சாஃப்டாக உங்களுக்கு கிரவுண்டு வந்து இந்த இடத்துல செட் ஆயிரும். இப்போது குழி மாதிரி வந்து அழகாக வந்துருச்சு. இந்த இடத்தையுமே ஸ்மூத்னஸ் ஆட் பண்ணலாம், அவ்வளோதான். இப்போது இந்த இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வாட்ரு கொண்டு வரணும்னா இங்கே வாட்டர்னு ஒன்று இருக்குது பாருங்கள். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நிறையா டைப் இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வாட்டர் இருக்குன்னு. எனக்கு ஓசியன் வாட்டர் வேணுமா இல்லை இது வேணுமா? இப்போ நான் ஓசியன் வாட்டருங்கிறது இதை கிளிக் பண்ணிட்டேன்னா இங்கே கிடச்சிரும். இதை நான் இங்கேருந்து ட்ராக் பண்ணுறேன். இப்போ இந்த வாட்டர் ஃபுல்லாகவே வந்து ஸ்கொயர் டைப்பில் தான் கிடைக்கும். இதை நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். இது ஓசியன் டைப்பில் இருக்கிற வாட்டர். இப்போது ஃப்ளாட்டாக தானே ப்ரோ இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் ஹைட் கொடுப்பாங்க. இந்த ஹைட்டை வந்து கீழே இறக்கிடுங்க. எவ்வளோ ஹைட்டுக்கு உங்களுக்கு டோட்டலாக பார்க்குறக்கே நல்லாயிருக்கும். இப்போ தண்ணிக்குள்ளே போனால் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே போய் காட்டுறேன். ஒரு ரியல் ஃபீல் வந்து அது நல்லாயிருக்கும் பார்க்குறக்கே. ஒரு தண்ணிக்குள்ளே இருந்தால் எப்படி ஃபீல் இருக்கும் அப்படிங்கிறது. இப்போது நான் அப்படியே மேலே வரேன். வரும்போது ரியலிஸ்டிக்கான அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சுங்களா. இப்போ இது கலர் டோன் மாற்றணுன்னா நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த வாட்டர் இருக்குதெல்லாம், இந்த வாட்டரை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதை கலர் டோனை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து டோட்டலாக உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். இது வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால குட்டை இருக்கிற மாதிரி தெரியுது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற கிராஸ் இருக்குதுல்ல, இந்த கிராஸை சேஞ்ச் பண்ணணும்னா கீழே இருக்குது பாருங்கள், லேண்ட் கிராஸ் அப்படிங்கிறது. இதில் உங்களுக்கு கிராஸ் வேணுமா, இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி கல் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் ஆட் பண்ணி கொண்டு வரலாம். இல்லை எனக்கு இதுவே வந்து நல்லா எவ்வளோ வேணும் கம்மி பண்ண ஸ்ப்ரெட்டு நல்லா ஆகுங்க. சைஸ் வந்து எந்த அளவுக்கு. இப்போ எனக்கு இதை செலக்ட் பண்ணிட்டேன்னா அந்த இது ஒவ்வொன்று ஆட் பண்ணலாம். சப்போஸ் எனக்கு இப்போ இதுக்கு பொதுவாக எடிட் பட்டன் இருக்குது, இதில் வந்து வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணுங்கள். இப்போது நான் பேக் வந்துக்கிறேன். பேக் வந்துட்டு இப்போ இந்த பூ எடுக்கலாம். இப்போ இந்த பூவில் இந்த பூ லோட் பண்ணிக்கலாம். பூ நிறைய வந்துருச்சுங்களா. பூவை சின்னது பெருசு பண்ணலாம், ஸ்ப்ரெட் ஆகிறது. எவ்வளோ பூ வேணும் அந்த பர்டிகுலராக அது ஒன்று. இப்போ இந்த இலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து நிறைய ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னா இலையை இங்கே அது ரேண்டமாக வந்து சின்னது பெருசு சைஸ் மாற்றினாலும் கூட இந்த இடத்துல மாற்றிக்கலாம். லேண்ட்ஸ்கேப்புக்கு இது ஒன்று. இப்போது இதோட ஹைட்டு எந்த அளவுக்கு பெருசாகணும் அப்படிங்கிறது. எல்லா இடமே வேணுமா, ஒரு சில இடத்துல மட்டும் விட்டு வேணுமா அப்படிங்கிறது. இப்போ கேமரா ஷாட் வந்து நான் ரொம்ப லோவராக வச்சு எடுக்கும்போது இந்த கிராஸ் எல்லாம் நெருக்கி இருக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்களா இந்த ஒரு ஃபீல். சரி, நெக்ஸ்ட்டு வந்து ஓசியன் அப்படிங்கிறது. இது வந்து ஓசியன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ஜஸ்ட் ஆன் மட்டும் பண்ணுறேன். இப்போது இதை வந்து அப்படியே லெவலாக கீழே இருக்கிறேன். இப்போ ஓசியன் வந்துச்சுங்களா. இதோட பிரைட்னஸை லைட்டாக கம்மி பண்ணுங்கள். இது கலர் டோனை லைட்டாக மாற்றிக்கலாம் நம்ம சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து ஹைட்டு கம்மியாக இருக்கும், அதனால வந்து நம்மளுக்கு வாட்டர் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த லேஅவுட்டில் உங்களுக்கு இப்படி தான் வந்து தண்ணி ஸ்ப்ரெட் ஆகும். இப்போது இந்த தண்ணியை லைட்டாக இன்க்ரீஸ் பண்ண இப்போது ஓஷியனோட அந்த ஒரு ஃபீல் வந்துருச்சுங்களா. தண்ணி வந்து எந்த லெவலுக்கு நம்மளுக்கு இங்கே இருக்க ஒரு தீவில் இருக்கிற மாதிரியே அந்த ஃபீலும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போது எனக்கு இதை வந்து அப்படியே ஒரு ரெண்டரிங் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு இது தான். நம்ம வந்து வீடியோ ரெண்டரிங் எடுக்கலாம். மூவி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது மூவியில் இங்கே இருக்கிறதுல ஆக்சுவலாக இதில் 3 பண்ணலாம். நான் வந்து ரெக்கார்ட் ஆன் பண்ணுறேன். ரெக்கார்டில் என்னோடய கேமரா வந்து ரொம்ப முக்கியம். நான் வந்து 24mm லென்ஸ் வந்து மினிமம் வந்து செட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்தது எவ்வளோ ஹைட் இருக்கணுங்கிறது. இப்போ லீனியர் லெஃப்ட் ரைட் வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேம் வந்து அடிச்சிருங்க.
அதுக்கு அடுத்தது இந்த செகண்ட்ஸில் லைட்டாக நான் பின்னாடி வந்துக்கிறேன். இங்கே வரும்போது ஒரு கிளிக்கு அப்படியே கொஞ்சம் ஒரு லாங் ஷாட் போகும்போது இந்த மாதிரி வந்துச்சுங்களா, டிக் கொடுத்து ஓகே பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட இதில் இந்த அளவுக்கு போகும்போது ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா இதுதான் ரெண்டரு. ஆனால் எனக்கு வந்து ஏதாச்சும் எஃபெக்ட் போட்டால் தான் ரியாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். கஸ்டம் ஸ்டைல் இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு ரியலிஸ்டிக் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக இருக்கிற எஃபெக்ட் வந்து இதில் இருக்கும். இப்போது எனக்கு இதிலிருந்து இது மட்டும் வந்தால் போதும், அதுக்கப்புறம் பேலன்ஸ் எதுவுமே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்மளோட இதுலேயே எடிட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கிருந்து இங்கே வந்தால் போதும். அப்படிங்கும்போது இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்கள். எங்கே வரணும், அதாவது இங்கிருந்து கரெக்டாக 2 செகண்ட்ஸில் வந்துடணும். இதை கிளிக் பண்ணிடுறேன், அவ்வளோதான். அனிமேஷனே இங்கேருந்து இங்கே தான் வரும். 5 செகண்டுக்கு ஃபுல்லாக போட்டாச்சுங்களா, டிக் கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல் அனிமேஷன் முடிஞ்சு. கொஞ்சம் டெப்த் ஆஃப் ஃபீல்டு வேணுங்கிறதுனால கேமரா அப்படிங்கிறதுல போய்க்கோங்க. கேமராவில் வந்து டெப்த் ஆஃப் ஃபீல்டு இது வந்து ரொம்ப முக்கியம். டெப்த் ஆஃப் ஃபீல்டில் எடிட் அப்படின்னு ஒன்று இருக்குதுல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எது ஃபோக்கஸ் ஆகணும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த இடத்த நான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். டிக் ஓகே. மேலே மட்டும்தான். இப்போது ரெண்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பேக் போய்க்கலாம். ரெண்டர் போய்க்கோங்க. ரெண்டரில் நீங்கள் இமேஜ் சீக்வன்ஸாகவும் ஆட் பண்ணலாம், இல்லை நார்மலாக வீடியோ கொடுத்தாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ஹெச்டி அப்படிங்கிறதே வந்து ஆட் பண்ணிக்கிறேன், ஏன்னா ஹெச்டி கொடுக்கும்போது ரியலிஸ்டிக்காக இருக்கும். அவ்வளோதான். டெப்த் ஆஃப் ஃபீல்டோட பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாகவே ரெண்டர் ஆகும். 301 ஃப்ரேம்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 22 மினிட்ஸில் வந்து ரெக்கார்டு வரும்போது வீடியோவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொடுத்துருக்கிறது வந்து ஹெச்டி சைஸ் தான் கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள் 720 பிக்சல். இதுவே வந்து ஃபுல் ஹெச்டி 4K கொடுக்கும்போது லூமியான் ரெண்டரிங் வந்து ஸ்பீடாக ரெண்டர் ஆகும். இதில் நீங்கள் 3ds மேக்ஸ்லேருந்து லூமியானுக்கு தூக்கிட்டு வரும்போது நல்லாயிருக்கும். லேண்ட்ஸ்கேப்போட டிசைன் வந்து இந்த அளவுக்கு லேண்ட்ஸ்கேப்பை கொடுக்க முடியும் அப்படின்னா, ஏன்னா லைட் வெயிட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹேங் ஆகாது சிஸ்டம். அதனால் லூமியான் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். லூமியான் இல்லாமல் ட்வின் மோஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அன்ரியல் இருக்குது. பட் அன்ரியல் ட்வின் மோஷனெல்லாம் இன்னுமே அட்வான்ஸ் லெவலில் ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் அதை விட ஹேண்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லூமியான் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது எப்படி இருந்துச்சுன்னு வீடியோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் எனேபிள் பண்ணுங்கள். இது இல்லாமல் ஆன்லைன் லைவ் கிளாஸு ரெக்கார்டட் வீடியோவும் வந்து அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க என் வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையுமே வந்து டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்க்ரீன்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் 3D லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.